நண்பர்களே வணக்கம். உங்க கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்பா வரவேற்கிறேன். நாம இப்போ ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். முதல் லெசன்ல ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதோட முக்கியத்துவம் என்னன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? நீங்க இன்னும் அந்த லெசனை பார்க்கலைனா கவலையே வேணாம். மேல ஒரு ஐகார்டு வருது பாருங்க, அதுலயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் இருக்கு, பார்த்துட்டு வாங்க. சரி, இப்போ இந்த லெசன்ல ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி பேச போறோம். அதுதான் ப்ரொடக்ஷன் டிசைன். வாங்க ஆரம்பிக்கலாம். லெசன் 2, ப்ரொடக்ஷன் டிசைன். 2.1 இன்ட்ரோடக்ஷன். ப்ரொடக்ஷன் டிசைன்னா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. நாம ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ணி அதுக்கு ஒரு அப்ரூவல் வாங்கிடுவோம்ல, அந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு தேவையான எல்லா உற்பத்தி வசதிகளையும் உருவாக்குறது தான் இந்த ப்ரொடக்ஷன் டிசைனோட முக்கிய வேலை. இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட டிசைன் பத்தி யோசிச்சு பாருங்க. ஒரு டிசைனர் ஒரு ப்ராடக்ட்டை எதுக்கு டிசைன் பண்றார்? அது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யணும்னு தானே. இதுதான் நாம ஃபங்க்ஷனல் டிசைன் சொல்றோம். அதாவது அந்த ப்ராடக்ட் சரியா வேலை செய்யணும். இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. ப்ராடக்ட் டிசைனருக்கு அந்த ப்ராடக்ட் என்ன வேலை செய்யணுங்கிறதுல மட்டும்தான் ஆர்வம் இருக்கும். ஆனா நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருக்கார்ல, அவருக்கு அந்த ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகுங்கிறதுல தான் ஆர்வம் அதிகம். ஏன் தெரியுமா? ஒரு ப்ராடக்டோட டிசைன் தான் அதை தயாரிக்கிற செலவை ரொம்பவே பெரிய அளவுல பாதிக்கும். அதனால தான் நம்ம ப்ரொடக்ஷன் மேனேஜர் குறைஞ்ச செலவுல தயாரிக்கிற மாதிரி ஒரு டிசைன் இருக்கணும்னு விரும்புவார். இப்படி குறைஞ்ச உற்பத்தி செலவுல தயாரிக்கிற மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்ற இந்த முயற்சிக்கு தான் ப்ரொடக்ஷன் டிசைன்னு பேருங்க. சரி, இந்த ப்ரொடக்ஷன் டிசைன்ல என்னென்னலாம் அடங்கும்னு பாப்போமா? இதுல முக்கியமான சில விஷயங்களை பிளான் பண்ணுவாங்க, ஆராய்வாங்க, அப்புறம் தேர்ந்தெடுப்பாங்க. என்ன மெட்டீரியல்ஸ் அல்லது இன்புட்ஸ் பயன்படுத்தணும், எந்த மாதிரியான மெஷின்ஸை பயன்படுத்தணும், அதோட வகைகள் என்ன, எவ்வளவு மனித உழைப்பு தேவை, அவங்களோட குவாலிட்டி எப்படி இருக்கணும், என்னென்ன மேனுஃபேக்சரிங் ஆபரேஷன்கள் பயன்படுத்தணும். இந்த எல்லா விஷயங்களையும் ஏன் பண்றாங்கன்னா, வேலைகள் ரொம்ப திறம்பட நடக்கணும், அதே சமயம் ப்ராடக்ட்ஸை உற்பத்தி செய்யற செலவும் கம்மியாகணும். இதுதான் முக்கிய நோக்கம். நம்ம ப்ராசஸ் பிளானிங் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு டிராயிங்ஸ் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும். அதை வச்சு ப்ராசஸ் பிளானர்ஸ்னு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க தான் என்னென்ன மனித உழைப்பு தேவை, எந்த மெஷின் ஆபரேஷன்ஸ் எல்லாம் பயன்படுத்தணும், அதுங்க எப்படி வரிசையா நடக்கணும்னு முடிவு செய்வாங்க. அதாவது எந்த வேலைகளை செய்யணும், எந்த மெஷின்ல செய்யணும், என்ன வேகத்துல, என்ன உற்பத்தி திறனோட, எந்த டூல்ஸ் மற்றும் ஃபிக்சர்ஸ் பயன்படுத்தணும்னு எல்லாத்தையும் அவங்க தான் தீர்மானிப்பாங்க. புரிஞ்சுதா? 2.2 ப்ராடக்ட் டிசைன். இப்போ இருக்கிற காலகட்டத்துல கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய பிரஷர் இருக்குங்க. அவங்களோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியை தொடர்ந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா அதே சமயம் செலவுகளையும் குறைக்கணும். இது மட்டும் இல்லாம சட்டரீதியான மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த தேவைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதையும் பூர்த்தி செய்யணும். கூடவே கன்சியூமர் தேவைகள் வேகமா மாறிட்டே இருக்கிறதுனால ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ஸையும் குறைச்சு போட்டித்தன்மையில எப்பவுமே முன்னாடி இருக்கணும். இந்த எல்லா இலக்குகளையும் அடையிறது பெரும்பாலும் நம்ம ப்ராடக்ட் டிசைனை பொறுத்து தான் இருக்கு. இன்றைய ப்ராடக்ட்ஸ் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடா, சிக்கலாக இருக்குங்க. இதனால டிசைன் பண்றது ஒரு கஷ்டமான வேலையா மாறிடுச்சு. ஒரு சின்ன அதிநவீன இன்டகிரேட்டட் சர்க்கிட்ல கூட மில்லியன் கணக்கான டிரான்சிஸ்டர்ஸ் இருக்கலாம். அதை தயாரிக்க நூற்றுக்கணக்கான படிகள் இருக்கலாம். ஆனாலும் ஒரு நல்ல மேம்படுத்தப்பட்ட டிசைன் செலவுகளை குறைப்பது மட்டும் இல்லாம குவாலிட்டியையும் அதிகரிக்குது. ஆச்சரியமா இருக்குல்ல? 2.3 ஒரு புது ப்ராடக்டை டிசைன் செய்ய வேண்டிய அவசியம். எந்த ஒரு நிறுவனமா இருந்தாலும் தொடர்ந்து இயங்கணும், வளரணும்னா புது ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணி உருவாக்கி லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது ஒரு உயிர்வாழும் மற்றும் வளர்ச்சி உத்தி, சர்வைவல் அண்ட் growth ஸ்ட்ராட்டஜி. டிசைன்னா என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை, அதாவது அறிவை பயன்படுத்தக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய ஒரு வடிவமா மாத்துறதுன்னு சொல்லலாம். நிறுவனங்கள் ஏன் புது ப்ராடக்ட்களை டிசைன் பண்றாங்கன்னு பாப்போமா? சில முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, நீண்ட காலம் பிசினஸ்ல இருக்கணும்னு. 2, கஸ்டமர்ஸுக்கு மனசுல நிறைவேறாத ஆசைகள், தேவைகள் இருக்கும், அதை திருப்திப்படுத்த. 3, இப்போ இருக்கிற ப்ராடக்ட் லைன் ஒருவேளை சலிச்சு போயிருந்தா, இல்லனா அதுக்கான தேவை குறைய ஆரம்பிக்கும்போது. 4, ஒருவேளை சேல்ஸ் கம்மியாகிட்டே போகுதுன்னு தெரிஞ்சா. 5, கம்பெனி டைவர்சிஃபிகேஷன் மூலமா புது பிசினஸ்களுக்குள்ள நுழைய முடிவு செய்தா. 6, இப்போ இருக்கிற ப்ராடக்ட் லைன்ல ரொம்பவே அதிக போட்டி இருந்தா. 7, டெக்னாலஜியில தொடர்ந்து மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கிறதுனால. முன்னாடி சொன்ன மாதிரி டிசைன்னா அறிவை பயன்படுத்தக்கூடிய அல்லது தயாரிக்கக்கூடிய ஒரு வடிவமா மாத்துறதுன்னு சொல்லலாம். இப்போ ப்ராடக்ட் டிசைன் மற்றும் அதோட வகைகளை பாப்போம். ப்ராடக்ட் டிசைனை ஒரு ஐடியாவோட கண்ணுக்கு தெரியக்கூடிய மற்றும் தொட்டுணரக்கூடிய வெளிப்பாடுன்னு சொல்லலாம். ப்ராடக்ட் டிசைனுங்கிறது ஒரு ப்ராடக்டோட வடிவத்தையும் அது எப்படி வேலை செய்யுதுங்கிற செயல்பாட்டையும் பத்தி கையாளுது. ஃபார்ம் டிசைன்னா ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு தீர்மானிக்கிறது. அதாவது ப்ராடக்டோட வடிவம், தோற்றம், அது பார்க்க அழகா இருக்கா, எஸ்தேட்டிக், ப்ராடக்ட் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், அப்புறம் அதை எப்படி செய்வோங்கிற ப்ராசஸ் டிசைன், ஹவ் இட் வில் பி மேட், இதெல்லாம் இதுல வரும்.
ஃபங்க்ஷனல் டிசைன்னா அந்த ப்ராடக்ட் எப்படி வேலை செய்யுது இல்லனா எப்படி செயல்படுதுங்கிறத பத்தி தான். ஒரு நல்ல ப்ராடக்ட்டுக்கு இந்த ஃபங்க்ஷனல் டிசைனுங்கிறது ரொம்பவே முக்கியமான விஷயம். உதாரணத்துக்கு ஒரு டெலிவிஷன் செட்டை எடுத்துக்குங்க. அதோட பிக்சர் குவாலிட்டியும் வீடியோ சவுண்ட் குவாலிட்டியும் தான். ஆடியோ முக்கியம். கேபினட்டோட தோற்றத்தை விட இதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? 2.4 ப்ராடக்ட் டிசைன் நோக்கங்கள். ஒரு ப்ராடக்ட்டை டிசைன் பண்றதுக்குன்னு சில முக்கியமான நோக்கங்கள் இருக்குங்க. அதெல்லாம் என்னென்னன்னு பாப்போமா? நிறுவனத்துக்கு அதிக லாபம் தரக்கூடிய ப்ராடக்ட்ஸை கண்டுபிடிச்சு அதை சரியா வடிவமைக்கிறது. ப்ராடக்ட்டை பார்க்க இன்னும் அழகா மோர் எஸ்தெட்டிக் மாத்துறது. ப்ராடக்ட்டை செயல்பாடு ரீதியா ரொம்ப திறமையானதா ஃபங்க்ஷனலி எஃபிஷியன்ட் மாத்துறது. கஸ்டமர்ஸுக்கு ஏத்துக்கக்கூடியதா இல்லனா இறுதி பயனர்களுக்கு உண்மையிலேயே லாபகரமா இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்டை டிசைன் பண்றது. ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் நேரத்தை குறைக்கிறது. டிசைன் செலவை குறைக்கிறது. அப்புறம் அதிக லாபம் ஈட்டுகிறது. நாம எதிர்பார்க்கிற ப்ராடக்ட் குவாலிட்டியை அடையிறது. ப்ராடக்ட்டை உற்பத்தி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கணுங்கிறத உறுதி செய்யறது. அதாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம ப்ராடக்ட்டை தயாரிக்கிறதுக்கு வசதியா இருக்கணும். இதைத்தான் டிசைனிங் த ப்ராடக்ட்ஸ் ஃபார் ஈஸி மேனுஃபேக்சரிங்னு சொல்வோம். 2.5 factors that influence product design. ஒரு ப்ராடக்டோட டிசைனை கணிசமா பாதிக்கக்கூடிய பல காரணிகள் இருக்குங்க. ஒரு ப்ராடக்டோட டிசைன் பண்ணும்போது இந்த காரணிகளோட பங்களிப்பு மற்றும் அதோட தாக்கம் எல்லாத்தையும் கவனமா பாத்துக்கணும். அந்த காரணிகள் என்னென்னு இப்போ நாம ஒன்னொன்னா பார்க்கலாமாங்க. கஸ்டமர்ஸ் ரிக்வயர்மெண்ட். முதல்ல கஸ்டமருக்கு என்னதான் வேணும்னு நம்ம டிசைனர்ஸ் சரியா கண்டுபிடிக்கணும். அப்போதான் அவங்க டிசைன் பண்ற ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸோட தேவைகளை முழுசா பூர்த்தி செய்யும். இது கஸ்டமர் மனசுல ஒரு நல்ல எண்ணத்தை உருவாக்கும். அப்புறம் ப்ராடக்டோட ஆயுள், அதோட குவாலிட்டி, அது எப்படி வேலை செய்யுதுங்கிற பெர்ஃபார்மன்ஸ் பத்தி அவங்க ஒரு நம்பிக்கை வைப்பாங்க. ஃபெசிலிட்டி டு ஆபரேட்டர்ஸ் ப்ராடக்டோட நாம டிசைன் பண்ணும்போது அதை பயன்படுத்துறவங்களுக்கு, அதாவது ஆபரேட்டர்ஸ்க்கு வசதியாகவும் சௌகரியமாகவும் இருக்கிற மாதிரி டிசைன் செய்யணும். சில நேரம் ரொம்ப சிக்கலான டிசைன்கள்ல சில வேலைகள் இருக்கும். அதை ஆபரேட்டர்ஸ்னால திறமையா செய்ய முடியாமல் போகலாம். அதனால ஒரு டிசைனர் ப்ராடக்டோட டிசைன் பண்ணும்போது அதை பயன்படுத்துற ஆபரேட்டருக்கு எந்த சிரமமும் இல்லாம ரொம்ப வசதியா இருக்கும்படி பாத்துக்கணும். ஃபங்க்ஷனாலிட்டி. டிசைன் இப்படி இருக்கணும்னா ப்ராடக்ட் செயல்படும் விதத்துல ரொம்ப உறுதியா இருக்கணும். கஸ்டமர்ஸோட முழு திருப்திக்கு ஏத்த மாதிரி அது எல்லா வேலைகளையும் செய்ய முடியணும். ட்ரேட் ஆஃப் பிட்வீன் ஃபங்க்ஷனல் அண்ட் ஃபார்ம். ஒரு ப்ராடக்டோட டிசைனுங்கிறது அது எப்படி செயல்படுதுங்கிற ஃபங்க்ஷனல் பெர்ஃபார்மன்ஸ்க்கும் அது எப்படி பார்க்க இருக்குங்கிற அப்பியரன்ஸ்க்கும் இடையில ஒரு சரியான சமநிலையோட இருக்கணும். ரெண்டுமே முக்கியங்க. மெட்டீரியல் ரிக்வயர்மெண்ட். பயன்படுத்துற மெட்டீரியல்ஸோட தன்மையும் குவாலிட்டியும் தான் ஒரு ப்ராடக்டோட டிசைன்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ புதுசா இன்னும் நல்ல மெட்டீரியல்ஸ் கண்டுபிடிக்கிறதால ப்ராடக்ட் டிசைனை இன்னும் மேம்படுத்த முடியும். அதனால டிசைனர்ஸ்க்கு மார்க்கெட்ல என்ன புது மெட்டீரியல்ஸ் கம்போனன்ட்ஸ் எல்லாம் கிடைக்குதுன்னு தெரிஞ்சிருக்கணும். இது அவங்களுக்கு ப்ராடக்ட் டிசைனுக்கு சிறந்த மாற்று வழியை தேர்ந்தெடுக்க ரொம்ப உதவும். ஒர்க் மெத்தட்ஸ் அண்ட் எக்விப்மெண்ட். டிசைனருக்கு என்னென்ன வேலை முறைகள் இருக்கு, என்னென்ன எக்விப்மெண்ட்கள் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ப்ராடக்டோட டிசைன்ல நாம குறிப்பிட்ட வேலைகளை செய்ய தேவையான வேலை முறைகளும் எக்விப்மெண்ட்களும் அந்த டிசைன் எவ்வளவு தூரம் பயன்படும், அது எவ்வளவு சாத்தியங்கிறதுல ரொம்ப முக்கியம். ப்ராடக்ட் டிசைன் இப்படி இருக்கணும்னா உற்பத்தி செயல்பாட்டுல தேவைப்படும் வேலை முறைகள் மற்றும் எக்விப்மெண்ட்களின் வகைகளில் புது மாற்றங்களை கொண்டு வரவும் மேம்படுத்தவும் போதுமான வாய்ப்பு இருக்கணும். காஸ்ட். டிசைனர்ஸ் ப்ராடக்டை சிக்கனமான வழியில் டிசைன் செய்யணுங்க. ஏன்னா டிசைன் செலவு ஒருவேளை அதிகமாச்சுன்னா ப்ராடக்டோட விலையும் கண்டிப்பா ஏறிடும் இல்லையா? ப்ராடக்ட் குவாலிட்டி. ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டிங்கிறது பகுதியளவு டிசைன் குவாலிட்டியையும் பகுதியளவு குவாலிட்டி ஆஃப் கன்ஃபார்மன்ஸையும் பொறுத்து தான் இருக்கு. அதாவது டிசைன் எவ்வளோ நல்லா இருக்கு, அப்புறம் ப்ரொடக்ஷன்ல டிசைன் பண்ணது எவ்வளோ தூரம் அப்படியே உற்பத்தி செய்யப்படுதுங்கிறத பொறுத்து அமையும். நிறுவனத்தோட குவாலிட்டி பாலிசி டிசைனர்ஸுக்கு சரியான டிசைன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மற்றும் டாலரன்சஸை முடிவு செய்ய வழிகாட்டுதல்களை கொடுக்கணும். ப்ராசஸ் கேப்பபிலிட்டி. ப்ராடக்ட் டிசைன் பண்ணும்போது குவாலிட்டி ஆஃப் கன்ஃபார்மன்ஸை கண்டிப்பா கணக்கில் எடுத்துக்கணும். அதாவது மேனுஃபேக்சரிங்ல டிசைன் குவாலிட்டி எவ்வளவு தூரம் அடையப்படுதுன்னு பார்க்கணும். இது மெஷின்ஸ் மற்றும் எக்விப்மெண்டோட ப்ராசஸ் கேப்பபிலிட்டியை பொறுத்தது. ஸ்டாண்டர்ட்ஸ். ப்ராடக்ட் டிசைன் ரொம்ப எளிமையா இருக்கணும். பார்ட்ஸோட வகைகள் மற்றும் ரகங்கள் ரொம்ப குறைவா இருக்கும்படி டிசைன் செய்யணும். கூடவே டிசைன்ல ஸ்டாண்டர்ட் பார்ட்ஸை பயன்படுத்துறது நல்லது. 2.6 Characteristics of a good product design. ஒரு ப்ராடக்ட் டிசைன் நல்ல டிசைன்னு நாம எப்போ சொல்ல முடியும்? அதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கணுங்க. அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாமா? 1. ஃபங்க்ஷன் ஆர் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு நல்ல ப்ராடக்ட் டிசைன் கஸ்டமர்ஸோட தேவைகளையும் அவங்க விருப்பங்களையும் பூர்த்தி செய்யற மாதிரி அந்த ப்ராடக்ட் ரொம்ப நல்லா செயல்பட வழிவகுக்கும். 2. அப்பியரன்ஸ் ஆர் எஸ்தெட்டிக்ஸ். இதுல ஸ்டைல், ஷேப், கலர்னு பல விஷயங்கள் அடங்கும். இது ப்ராடக்ட்டுக்கு ஒரு மதிப்பை சேர்ப்பது மட்டும் இல்லாம கஸ்டமரை அந்த ப்ராடக்டை வாங்கவும் தூண்டும். 3. ரிலையபிலிட்டி. ஒரு நல்ல ப்ராடக்ட் டிசைன் அந்த ப்ராடக்டோட நம்பகத்தன்மைக்கு ரொம்ப முக்கியம். ரிலையபிலிட்டிங்கிற வார்த்தை என்னன்னா, ஒரு ப்ராடக்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு எந்த பழுதும் இல்லாம நல்ல வேலை செய்யுங்கிற வாய்ப்பை குறிக்குது. 4. மெயின்டெனபிலிட்டி.
இது ஒரு ப்ராடக்ட் பழுதடைஞ்சா அதை சரி செய்வதை குறிக்குது. ஒரு ப்ராடக்ட் பழுதடைந்த பிறகு குறுகிய காலத்துக்குள்ள அதை திரும்பவும் பயன்படுத்துற மாதிரி சரி செய்ய முடியணும். இதைத்தான் நம்ம அதிக மெயின்டெனபிலிட்டின்னு சொல்றோம். இது சர்வீசையபிலிட்டின்னு கூட அழைக்கப்படும். 5 அவைலபிலிட்டி. இது கஸ்டமருக்கு சேவை தொடர்ச்சியாக கிடைப்பதை குறிக்குது. ஒரு ப்ராடக்ட் செயல்படும் நிலையில இருக்கும்போதுதான் அதை பயன்படுத்த முடியும். அவைலபிலிட்டிங்கிறது ரிலையபிலிட்டி மற்றும் மெயின்டெனபிலிட்டி இரண்டோட கலவைங்க. ரிலையபிலிட்டியும் மெயின்டெனபிலிட்டியும் அதிகமா இருந்தா அவைலபிலிட்டியும் அதிகமா இருக்கும். 6 ப்ரொடியூசபிலிட்டி ஆர் மேனுஃபேக்சரபிலிட்டி. இது ஒரு ப்ராடக்டை குறைந்த செலவில் எளிதாக தயாரிப்பதை குறிக்குது. ப்ராடக்ட் டிசைன்ல டாலரன்சஸை சரியா குறிப்பிடுவதன் மூலம், எளிதாக ப்ராசஸ் செய்யக்கூடிய மெட்டீரியல்ஸை பயன்படுத்துவதன் மூலம் மற்றும் ப்ராடக்டை வேகமாகவும் மலிவாகவும் தயாரிக்க சிக்கனமான ப்ராசஸஸை பயன்படுத்துவதன் மூலம் இதை உறுதி செய்யலாம். 7 சிம்பிளிஃபிகேஷன். இது ப்ராடக்ட்ல இருக்கிற சிக்கலான அம்சங்களை நீக்கிறதை குறிக்குது. இதன் மூலம் நாம எதிர்பார்த்த வேலையை குறைஞ்ச செலவுல அதிக குவாலிட்டியோட கஸ்டமருக்கு அதிக திருப்தியோட செய்ய முடியும். ஒரு எளிமையான டிசைன்ல குறைவான பாகங்கள் இருக்கும். அதை குறைந்த நேரத்தில் தயாரிக்கவும் அசெம்பிள் செய்யவும் முடியும். 8 ஸ்டாண்டர்டைசேஷன். இது பார்ட்ஸ் குழுக்களிடையே வகையை குறைக்கும் டிசைன் வேலையை குறிக்குது. ஸ்டாண்டர்ட் டிசைன்கிறது வெரைட்டி ரிடக்ஷனுக்கு வழிவகுக்கும். இதனால எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் உருவாகும். 9 ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன்னா ஒரு மெட்டீரியல், பார்ட் அல்லது ப்ராடக்டோட ஒரு விரிவான விளக்கம். இதுல டைமென்ஷன்ஸ், வால்யூம், வெயிட், சர்ஃபேஸ் ஃபினிஷ்னு பல பிசிக்கல் அளவுகள் அடங்கும். இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிசிக்கல் அளவுகளில் டாலரன்சஸை குறிக்கும். இது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு தயாரிக்கப்பட வேண்டிய ப்ராடக்ட்ஸோட பண்புகள் பத்தி துல்லியமான தகவலை கொடுக்கும். 10 சேஃப்டி. ப்ராடக்டை டிசைன் பண்ணும்போது அதை பயன்படுத்துறவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி டிசைன் செய்யணும். இது ரொம்ப முக்கியங்க. 2.7 Stages in New Product Development Process. ஒரு புது ப்ராடக்டை டிசைன் பண்றதுக்குன்னு சில படிகள் இருக்குங்க. ஒரு ப்ராடக்ட்டுக்கு என்னென்ன தேவையோ அதுல இருந்து தான் இந்த டிசைன் ப்ராசஸ் ஆரம்பிக்குது. அப்புறம் கீழே நாம பார்க்க போற படிகள் வழியா அது படிப்படியா உருவாகுது. ஸ்டெப் 1 ஐடியா ஜெனரேஷன். ஒரு புது ப்ராடக்டை உருவாக்குறது ஒரு புது ஐடியாவை தேடுறதுல இருந்து தான் ஆரம்பிக்குது. இது ஒரு முறையான தேடல். ஒரு நல்ல ஐடியாவை கண்டுபிடிக்கணும்னா நிறைய புது ஐடியாக்களை நாம உருவாக்கணும். இந்த புது ஐடியாக்கள் எங்கிருந்து வரும்னா, நம்ம நிறுவனத்துக்குள்ளேயே இருக்கிற ஊழியர்கள், நிர்வாகிகள், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் மற்றும் டி இன்ஜினியர்ஸ், சேல்ஸ் ஆட்கள் இவங்க கிட்ட இருந்தும் வரும். வெளியிலிருந்து கம்பெடிட்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்புறம் சப்ளையர்ஸ் கிட்ட இருந்தும் புது ஐடியாக்கள் கிடைக்கும். ஸ்டெப் 2 ஐடியா ஸ்கிரீனிங். இது ஒரு முக்கியமான படிங்க. புது ப்ராடக்ட் ஐடியாக்களை சலிச்சு எடுக்கிற ஒரு ப்ராசஸ் இது. எது நல்ல ஐடியா, எது சரிப்பட்டு வராதுன்னு ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சு சரியில்லாத ஐடியாக்களை தூக்கி எறியணும். நம்ம நிறுவனம் லாபம் தரக்கூடிய ப்ராடக்ட்களா மாறக்கூடிய ஐடியாக்களை மட்டும்தான் தொடர்ந்து கொண்டு போகணும். புது ப்ராடக்ட் ஐடியாக்கள் எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ல எழுதப்பட்டு ஒரு புது ப்ராடக்ட் கமிட்டியால பரிசீலிக்கப்படும். ஸ்டெப் 3 கான்செப்ட் டெவலப்மெண்ட். ஒரு நல்ல கவர்ச்சிகரமான ஐடியாவை ஒரு ப்ராடக்ட் கான்செப்டா நாம உருவாக்கணும் அல்லது மாத்தணும். ஒரு ப்ராடக்ட் கான்செப்ட்னா என்னன்னா, அந்த ப்ராடக்ட் ஐடியாவோட ஒரு விரிவான வடிவம். இது கன்சியூமர்ஸ்க்கு புரியுற மாதிரி அவங்களுக்கு அர்த்தமுள்ள சொற்கள்ல சொல்லப்படணும். ஸ்டெப் 4 கான்செப்ட் டெஸ்டிங். இப்போ இந்த புது ப்ராடக்ட் கான்செப்டிட நாம யாரை டார்கெட் பண்றோமோ அந்த கஸ்டமர்ஸ் குழுக்கள் கிட்ட சோதனை செய்யணும். இந்த கான்செப்டுக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குதான்னு கண்டுபிடிக்க இது உதவும். மார்க்கெட்டர்ஸ் இந்த ப்ராடக்ட் கான்செப்ட டார்கெட் கஸ்டமர் குழுக்களுக்கு காட்டுவாங்க. கான்செப்டை காட்டினதுக்கு அப்புறம் கன்சியூமர்ஸ் கிட்ட ஒரு குவெஸ்ஷனேர்ல கேள்விகள் கேட்டு அதுக்கு பதிலளிக்க சொல்லுவாங்க. இந்த பதில்கள் எந்த கான்செப்டுக்கு அதிக வரவேற்பு இருக்குன்னு நம்ம நிறுவனம் முடிவு செய்ய உதவும். ஸ்டெப் 5 மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி டெவலப்மெண்ட். இந்த அடியில தான் புது ப்ராடக்டை மார்க்கெட்ல அறிமுகப்படுத்த ஒரு ஆரம்ப மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை டிசைன் செய்யற வேலையை செய்வோம். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்க்கு 3 பாகங்கள் இருக்குங்க. 1 டார்கெட் மார்க்கெட்டின் விளக்கம். 2 திட்டமிடப்பட்ட ப்ராடக்ட் பொசிஷனிங். 3 முதல் சில ஆண்டுகளுக்கு சேல்ஸ், மார்க்கெட் ஷேர் மற்றும் ப்ராஃபிட் கோல்ஸ். ஸ்டெப் 6 பிசினஸ் அனாலிசிஸ். நிறுவனம் தனது ப்ராடக்ட் கான்செப்ட் மற்றும் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை முடிவு செய்தவுடன் இந்த திட்டம் பிசினஸ் ரீதியா எவ்வளவு கவர்ச்சியானதுன்னு மதிப்பீடு செய்யலாம். இது புது ப்ராடக்டுக்கான சேல்ஸ் மற்றும் ப்ராஃபிட் ப்ரொஜெக்ஷன்ஸை பார்த்து இந்த காரணிகள் நிறுவனத்தோட இலக்குகளை பூர்த்தி செய்தான்னு கண்டுபிடிக்கிற வேலையை உள்ளடக்குது. ஒருவேளை பூர்த்தி செய்தால் ப்ராடக்ட் கான்செப்டை ப்ராடக்ட் டிசைன் மற்றும் டெவலப்மெண்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போகலாம். ஸ்டெப் 7 ப்ராடக்ட் டெவலப்மெண்ட். இதுல தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர் மற்றும் டி அல்லது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மூலமா அந்த பிசிக்கல் ப்ராடக்டை உருவாக்குவாங்க. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட புரோட்டோடைப் மாடல்ஸ் உருவாக்கப்பட்டு சோதனை செய்யப்படும். ஸ்டெப் 8 டெஸ்ட் மார்க்கெட்டிங். ஒருவேளை ப்ராடக்ட் செயல்பாட்டு ரீதியாகவும் கன்சியூமர் சோதனையிலேயும் வெற்றி பெற்றுட்டா அப்புறம் டெஸ்ட் மார்க்கெட் நடத்தப்படும். இந்த அடியில ப்ராடக்ட்ஸ் ஒரு சின்ன பேட்சா தயாரிக்கப்பட்டு நிஜ மார்க்கெட் சூழல்லையே அறிமுகப்படுத்தப்படும். இது நிறுவனத்துக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட நேரடியா ப்ராடக்ட்ஸை டெஸ்ட் பண்ண உதவும்.
பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி, அட்வர்டைசிங், டிஸ்ட்ரிபியூஷன், பிரைசிங், பிராண்டிங், பேக்கேஜிங் அப்புறம் பட்ஜெட்டிங் போன்ற ஒரு விரிவான மார்க்கெட்டிங் புரோகிராமை தயாரிக்கவும் இது உதவும். ஸ்டெப் 9. கமர்ஷியலைசேஷன். டெஸ்ட் மார்க்கெட்டிங்ல இருந்து கிடைச்ச தகவல்களின் அடிப்படையில நிறுவனம் புது ப்ராடக்டை மார்க்கெட்ல முழு அளவுல லான்ச் பண்றதா இல்லையான்னு இறுதி முடிவெடுக்கலாம். கமர்ஷியலைசேஷன்னா ப்ராடக்டோட முழு அளவிலான மேனுஃபேக்சரிங் மற்றும் மார்க்கெட்டிங்கை உள்ளடக்குது. இது நிறுவனத்துக்கு பெரிய செலவை ஏற்படுத்தும். புது ப்ராடக்டை லான்ச் பண்ற நிறுவனம் முதல்ல எப்போ அறிமுகப்படுத்தணும்னும் அப்புறம் எங்க லான்ச் பண்ணணும்னு முடிவு செய்யணும். அதாவது ஒரே ஒரு இடத்துலயா, ஒரு குறிப்பிட்ட பகுதியிலையா, தேசிய அளவுலையா இல்லனா உலக அளவுலையான்னு முடிவு செய்யணும். 2.8 Role of Product Engineer. ப்ராடக்ட் இன்ஜினியரோட பங்கு ப்ராடக்டோட வகை மற்றும் தன்மையை பொறுத்து நிறைய வேலைகளை உள்ளடக்குங்க. இந்த வேலைகள் என்னென்னு பார்க்கலாமா? ப்ரொடக்டடை தேர்ந்தெடுத்தும் ப்ரொடக்டடை விரிவாக பகுப்பாய்வு செய்தும் வெவ்வேறு மாற்று டிசைன் அணுகுமுறைகளை மதிப்பீடு செய்தல். ப்ரொடக்ட் மற்றும் கம்போனன்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தயார் செய்தல். ஃபங்க்ஷனல் டிசைன் லேஅவுட்ஸ், இன்ஜினியரிங் டிராயிங்ஸ், பார்ட்ஸ் மற்றும் மெட்டீரியல் லிஸ்ட்ஸ், ஸ்டாண்டர்ட்ஸ் போன்றவற்றை தயார் செய்தல். இது எதுக்குன்னா டாக்குமெண்டேஷன் மூலமா ப்ராடக்டை முழுமையாக வரையறுக்கிறது தான் முக்கிய நோக்கம். இது பிரிலிமினரி டிராயிங்ஸ், ஸ்கீமேட்டிக் டயக்ராம்ஸ் மற்றும் மேனுஃபேக்சரிங் டிராயிங்ஸை உள்ளடக்குது. டிசைனர் குறிப்பிட்ட டைமென்ஷன்ஸ் மற்றும் டிசைன் டாலரன்ஸ், இன்புட் அவுட்புட் தேவைகள், மெட்டீரியல் அப்ளிகேஷன்ஸ், ஃபார்ம்ஸ் மற்றும் ஃபினிஷஸ் ஆகியவற்றை தீர்மானிக்கிறார். ப்ரெடிக்ஷன், அனாலிசிஸ் அப்புறம் ப்ராடக்ட் டிசைன் ரிவ்யூஸ் மூலமா டிசைனை மதிப்பீடு செய்தல். ப்ராடக்ட் மதிப்பீட்டு நோக்கங்களுக்காக இன்ஜினியரிங் மாடல்ஸ் மற்றும் புரோட்டோடைப்ஸை உருவாக்குதல். ப்ராடக்டை வரையறுக்க, டிசைன் செய்ய, டெஸ்ட் செய்ய அப்புறம் உற்பத்தி செய்ய தேவையான ப்ராடக்ட் சாஃப்ட்வேரை உருவாக்குதல். ப்ராடக்ட் மற்றும் கம்போனன்ட் டெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்புறம் ப்ரொசீஜர்ஸை உருவாக்கி எல்லா டிசைன் தேவைகளும் பூர்த்தி செய்யப்படுதான்னு உறுதி செய்ய குறிப்பிட்ட டெஸ்ட்களை நடத்துதல். குறைபாடுகளை சரி செய்யவும் அல்லது ப்ராடக்ட் டிசைனை மேம்படுத்தவும் தேவைப்படும்போது டிசைன் மாடிஃபிகேஷன்ஸை செய்தல். டிசைன் வேலைங்கிறது பெரும்பாலும் ஒரு டீம் எஃபர்ட்டுங்க. இதுல பொருத்தமான தொழில்நுட்பத் துறைகளிலிருந்து இன்ஜினியரிங் ஸ்பெஷலிஸ்ட் சேவைகளை பயன்படுத்துவாங்க. முக்கியமா டிராஃப்ட்ஸ்மேன், டெக்னீஷியன்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பல பேர் இந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. 2.9 Design for Manufacturability, DFM. டிசைன் ஃபார் மேனுஃபேக்சரபிலிட்டி, டிஎஃப்எம்னா என்னன்னா, ஒரு ப்ராடக்டை நாம டிசைன் பண்ணும்போதே அதை ரொம்ப எஃபிஷியண்டா, அதாவது திறமையா, அதுவும் மிக உயர்ந்த குவாலிட்டியோட எப்படி உற்பத்தி செய்யறதுன்னு யோசிச்சு டிசைன் பண்றது தான். டிஎஃப்எம் எதுக்குன்னா, சில ப்ராடக்ட் டிசைன்ஸ் இருக்கும், அது பார்க்கறதுக்கு அசெம்பிளி வேலைகளை ஈஸியாக்குற மாதிரி தெரியும். ஆனா உண்மையில அதை தயாரிக்க ரொம்பவே சிக்கலான, அதிக விலை உள்ள கம்போனன்ட்ஸ் தேவைப்படும். இந்த மாதிரி பிரச்சனைகளை தவிர்க்கிறது தான் டிஎஃப்எம்டோட நோக்கம். நிறைய இண்டஸ்ட்ரீஸ் டிசைனுக்குன்னு சில குறிப்பிட்ட வழிகாட்டுதல்களை, கைட்லைன்ஸ் உருவாக்கியிருக்காங்க. மேனுஃபேக்சரபிலிட்டியை மேம்படுத்துறது மூலமா குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணவும் செலவுகளை குறைக்கவும் உதவக்கூடிய சில டிசைன் கைட்லைன்ஸை இங்க நாம பார்க்கலாம். மினிமைஸ் நம்பர் ஆஃப் பார்ட்ஸ். பாகங்களின் எண்ணிக்கையை குறைத்தல். குறைவான பார்ட்ஸ் மற்றும் அசெம்பிளி டிராயிங்ஸ் இருந்தால் டிராயிங்ஸ் மற்றும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு தேவைப்படும் அளவும் குறையும். சிக்கல் இல்லாத அசெம்பிளிஸ் மூலம் அசெம்பிளில ஏற்படுற தவறுகளோட விகிதம் குறையும். தேவையான குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸை வைத்திருக்க குறைவான பார்ட்ஸ் இருந்தால் பார்ட் குவாலிட்டில அதிக நிலைத்தன்மை இருக்கும். பழுதாகிற பார்ட்ஸ் எண்ணிக்கை குறைவதால் ரிலையபிலிட்டி அதிகமாகும். மினிமைஸ் நம்பர் ஆஃப் பார்ட் நம்பர்ஸ். பாக எண்களின் எண்ணிக்கையை குறைத்தல். ஒரே மாதிரி இருக்கிற பார்ட்ஸ்டின் டிசைன்களில் குறைவான வகைகள் இருந்தால் அசெம்பிளில தவறு நடக்கும் விகிதம் குறையும். கம்போனன்ட்டுக்கு குறைந்த உணர்திறன் இருந்தால் முதல் முறை உற்பத்தி ஈல்ட் அதிகமாகும். காலப்போக்கில் பர்ஃபார்மன்ஸ் குறைவது குறையும். எலிமினேட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். சரிசெய்தல்களை நீக்குதல். அசெம்பிளி அட்ஜஸ்ட்மெண்ட் எரர்ஸ் இல்லாததால் முதல் முறை உற்பத்தி ஈல்ட் அதிகமாகும். அதிக தோல்வி விகிதங்கள் கொண்ட சரிசெய்யக்கூடிய கம்போனன்ட்ஸை நீக்குவதன் மூலம் தோல்வி விகிதம் குறையும். மேக் அசெம்பிளி ஈஸி அண்ட் ஃபூல் ப்ரூஃப். அசெம்பிளியை எளிதாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்குதல். பார்ட்ஸ் தவறாக அசெம்பிள் செய்ய முடியாதபடி டிசைன் செய்தால் அசெம்பிளி எரர் ரேட் குறையும். பார்ட்ஸ் இல்லை என்றால் வெளிப்படையாக தெரியும் என்பதால் அசெம்பிளி எரர் ரேட் குறையும். அசெம்பிளி டூலிங் டிசைனை பார்ட்லேயே சேர்த்தால் அசெம்பிளி எரர் ரேட் குறையும். பார்ட்ஸ் தானாகவே பிடித்துக் கொள்ளும்படி இருந்தால் அசெம்பிளி எரர் ரேட் குறையும். பார்ட்ஸை கட்டாயப்படுத்தி பொருத்துதல் இல்லாததால் பார்ட்ஸ்க்கு குறைவான சேதம் ஏற்படும். சர்வீசபிலிட்டி மேம்படும். யூஸ் ரிப்பீட்டபிள் வெல் அண்டர்ஸ்டுட் ப்ராசஸ். மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய, நன்கு புரிந்துகொள்ளப்பட்ட ப்ராசஸை பயன்படுத்தவும். பார்ட் குவாலிட்டியை கட்டுப்படுத்துவது எளிதாக இருப்பதால் பார்ட் ஈல்ட் அதிகமாகும். அசெம்பிளி குவாலிட்டியை கட்டுப்படுத்துவது எளிதாக இருப்பதால் அசெம்பிளி ஈல்ட் அதிகமாகும். சூஸ் பார்ட்ஸ் தட் கேன் சர்வைவ் ப்ராசஸ் ஆபரேஷன்ஸ். ப்ராசஸ் ஆபரேஷன்ஸை தாங்கக்கூடிய பார்ட்ஸை தேர்வு செய்யவும். பார்ட்ஸுக்கு குறைவான சேதம் ஏற்படும் என்பதால் ஈல்ட் அதிகமாகும். பார்ட்ஸுக்கு குறைவான சிதைவு ஏற்படுவதால் ரிலையபிலிட்டி அதிகமாகும். டிசைன் ஃபார் எஃபிஷியன்ட் அண்ட் ஆட்குவேட் டெஸ்டிங். திறமையான மற்றும் போதுமான டெஸ்ட் செய்வதற்கான டிசைன். நல்லதுக்கு பதிலாக மோசமானது என்று தவறு செய்வது குறைவதால் குவாலிட்டியை துல்லியமாக மதிப்பிடலாம். தேவையில்லாத மறுவேலை குறையும்.
லேஅவுட் பார்ட்ஸ் ஃபார் ரிலையபிள் ப்ராசஸ் கம்ப்ளீஷன். நம்பகமான ப்ராசஸ் கம்ப்ளீஷனுக்கு பார்ட்ஸை அமைத்தல். கையாளுதல் மற்றும் அசெம்பிளியின் போது பார்ட்ஸுக்கு குறைவான சேதம் ஏற்படுவதால் ஈல்ட் அதிகமாகும், ரிலையபிலிட்டியும் அதிகமாகும். எலிமினேட் இன்ஜினியரிங் சேஞ்சஸ் ஆன் ரிலீஸ்ட் ப்ராடக்ட்ஸ். வெளியிடப்பட்ட ப்ராடக்ட்ஸில் இன்ஜினியரிங் மாற்றங்களை நீக்குதல். மாற்றங்கள் மற்றும் பல திருத்தங்கள் அல்லது பதிப்புகள் காரணமாக குறைவான பிழைகள் ஏற்படுவதால் அசெம்பிளி எரர் ரேட் குறையும். 2.10 Design Quality and Safety Responsibility. ஒரு குறைபாடுள்ள ப்ராடக்டடை டிசைன், மேனுஃபேக்சர், சேல்ஸ் மற்றும் சர்வீஸுக்கு பொறுப்பான அனைத்து நிறுவனங்களும் இப்போ சேதங்களுக்காக டேமேஜஸ் பொறுப்பேற்கணும். கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்ல பாதுகாப்பு, சேஃப்டிங்கிறது ஒரு பெரிய டிசைன் பிரச்சனை. இது ஒரு நிறுவனத்தோட பொது பொறுப்புகள்ல ஒரு முக்கியமான பகுதிங்க. லயபிலிட்டி கவலைகள்னால பல நிறுவனங்கள் சில ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் வேலைகளை கைவிடுறாங்க. ஸ்ட்ரிக்ட் லயபிலிட்டி கோட்பாட்டின்படி குறைபாடுள்ள அல்லது நியாயமற்ற முறையில் ஆபத்தான ப்ராடக்டை விற்கும் எவரும் வயனர், கன்சியூமர் அல்லது யாருடைய சொத்துக்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு பிசிக்கல் ஹார்முக்கும் பொறுப்பேற்க வேண்டும். இந்த சட்டம் விற்பனையாளர் ப்ராடக்டை விற்கும் பிசினஸில் இருக்கும்போதும் ப்ராடக்டின் நிலையில கணிசமான மாற்றமில்லாமல் கன்சியூமரை அடையும் போதும் பொருந்தும். விற்பனையாளர் ப்ராடக்டை தயாரிப்பதிலும் விற்பனையிலும் முடிந்த அளவு கவனத்தை செலுத்தியிருந்தாலும் இது பொருந்தும். முக்கியமான பிரச்சனை என்னன்னா, ஒரு குறைபாடு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இருக்கிறதா என்பதுதான். அப்படி இருந்தா உற்பத்தியாளர் பொதுவாக பொறுப்பேற்க வேண்டியிருக்கும். ஒரு பிளெயின்டிஃப், வழக்கு தொடுப்பவர், கீழ்வருவனவற்றை மட்டும் நிரூபிக்க வேண்டும். 1. ப்ராடக்ட் குறைபாடுடையதாக இருந்தது. 2. ப்ராடக்ட் உரிமை மாறியபோது குறைபாடு இருந்தது. 3. குறைபாடு காயத்திற்கு வழிவகுத்தது. டிசைன் குவாலிட்டிக்கு கவனம் செலுத்துவது ப்ராடக்ட் லயபிலிட்டி கிளைம்ஸ்க்கான சாத்தியக்கூறுகளை பெரிய அளவுல குறைக்கும். கூடவே பாதுகாப்பு வாதங்களுக்கு ஆதரவான ஆதாரங்களை வழங்கும். லயபிலிட்டி குவாலிட்டி அஷ்யூரன்ஸ் ப்ரொசீஜர்ஸை ஆவணப்படுத்துவதை அவசியமாக்குது. ஒரு நிறுவனம் டிசைனர் முக்கிய ப்ராடக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ்க்கான சோதனை மற்றும் கண்காணிப்பு நடைமுறைகளை அமைத்ததைக் காட்டும் அனைத்து ஆதாரங்களையும் பதிவு செய்யணும். சோதனை மற்றும் ஆய்வு முடிவுகள் பற்றிய ஃபீட்பேக் மற்றும் எடுக்கப்பட்ட திருத்த நடவடிக்கைகளும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். மேனேஜர்ஸ் பின்வரும் கேள்விகளுக்கு தீர்வு காணணும். ப்ராடக்ட் இறுதி பயனருக்கு நியாயமான முறையில் பாதுகாப்பானதா? அதுல என்ன தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு? தேவையான பாதுகாப்பு சாதனங்கள் எதுவும் இல்லையா? என்ன மாதிரியான எச்சரிக்கை லேபிள்கள் அல்லது வழிமுறைகள் சேர்க்கப்பட வேண்டும்? வழக்கறிஞர்கள் நியாயமான முறையில் யூகிக்கக்கூடிய பயன்பாடு என்று எதை சொல்வார்கள்? ப்ராடக்ட் சோதனை செய்யப்பட வேண்டிய தீவிர காலநிலை அல்லது சுற்றுச்சூழல் நிலைமைகள் எவை? முந்தைய பிரச்சனைகளை சந்தித்த மற்ற ப்ராடக்ட்ஸுடன் ப்ராடக்ட்டுக்கு என்ன ஒற்றுமைகள் இருக்கு? சட்ட பிரச்சனைகள் தவிர சுற்றுச்சூழல் கவலைகள், என்வாயரமெண்டல் கன்சர்ன்ஸ் ப்ராடக்ட் மற்றும் ப்ராசஸ் டிசைன்ஸ்ல முன்னோடி இல்லாத தாக்கத்தை ஏற்படுத்துது. டிசைன் ஃபார் என்வாயரன்மெண்ட்ங்கிறது டிஸ்போசபிள் மற்றும் ரெகுலேட்டரி செலவுகளை குறைப்பதன் மூலம், ப்ராடக்ட்ஸின் எண்ட் ஆஃப் லைஃப் வேல்யூவை அதிகரிப்பதன் மூலம், மெட்டீரியல் பயன்பாட்டை குறைப்பதன் மூலம் மற்றும் லயபிலிட்டிஸை குறைப்பதன் மூலம் குறைந்த செலவில் மேலும் விரும்பத்தக்க ப்ராடக்ட்ஸை உருவாக்க திறனை வழங்கிறது. ரிசைக்ளபிள் ப்ராடக்ட்ஸ் பிரித்தெடுக்கப்பட்டு அவற்றின் கம்போனன்ட் சரிசெய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு உருக்கப்பட்டு அல்லது மீண்டும் பயன்படுத்துவதற்காக மீட்டெடுக்கப்படும் வகையில் டிசைன் செய்யப்படுகின்றன. இப்போ டிசைன் ஃபார் டிஸ்அசெம்பிளி எளிதான மலிவான ப்ராடக்ட் ரிப்பேரை மீண்டும் கொண்டுவர உறுதியளிக்கிறது. இதனால் ரிப்பேரபிலிட்டி ப்ராடக்டை நிராகரிப்பதை விட சரிசெய்ய விரும்பும் கஸ்டமர்ஸை திருப்திப்படுத்தக்கூடிய ஆற்றலை கொண்டுள்ளது. அதே சமயம் நிறுவனங்கள் காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் மற்றும் குவாலிட்டி இரண்டையும் ப்ராடக்டில் உருவாக்கும் புதிய டிசைன் அணுகுமுறைகளை பரிசீலிக்க சவாலாக உள்ளது. 2.1 Concurrent Engineering. இப்போ உலக அளவுல நடக்கிற குளோபலைசேஷன்னால பிசினஸ் நிறுவனங்களுக்குள்ள போட்டி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இந்த போட்டியை சமாளிக்க எல்லா நிறுவனங்களுக்கும் ஒரு தனித்திறன் இருக்கணும். இது எப்படி சாத்தியம்னா, நம்ம நிறுவனத்தோட உற்பத்தி திறனை ரொம்ப பெரிய அளவுல மேம்படுத்துறது மூலம்தான். இந்த உற்பத்தி திறனை மேம்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரு அருமையான டூல் தான் கன்கரண்ட் இன்ஜினியரிங். இதை பேரலல் இன்ஜினியரிங் அல்லது சைமல்டேனியஸ் இன்ஜினியரிங்னு கூட சொல்லுவாங்க. உலகத்தரம் வாய்ந்த போட்டித்தன்மை கொண்ட மேனுஃபேக்சரிங்க்கு இது ஒரு புது தத்துவமா பெரும்பாலான பெரிய நிறுவனங்கள் பார்க்கறாங்க. கன்கரண்ட் இன்ஜினியரிங் அல்லது சைமல்டேனியஸ் இன்ஜினியரிங்னா ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ப்ராசஸை மேனேஜ் பண்றதுக்கு ஒரு பயனுள்ள வழி. இதுல பல துறை சார்ந்த டீம்ஸ் இருக்கும். இந்த டீம்ஸ் துறைகளுக்கு இடையேயான நிறுவன தடைகளை நீக்கி ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் நேரத்தை குறைக்கும். கன்கரண்ட் இன்ஜினியரிங்கிறது ஒரு ப்ராசஸ். இதுல ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வர்றதுல சம்பந்தப்பட்ட எல்லா முக்கியமான வேலைகளும் ப்ராடக்டோட ஆரம்ப கட்டத்திலிருந்து சேல்ஸ் வரை தொடர்ந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்ல ஈடுபடும். இப்படி ஒரு அணுகுமுறையை பயன்படுத்துறதுனால ப்ராடக்ட்ஸ் மற்றும் சர்வீசஸை எந்த பிரச்சனையும் இல்லாம அறிமுகப்படுத்த உதவுவது மட்டும் இல்லாம குவாலிட்டியும் மேம்படும், செலவுகளும் குறையும், அப்புறம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் சைக்கிள்ஸும் ரொம்ப குறையும். கன்கரண்ட் இன்ஜினியரிங்ல பொதுவாக 4 முதல் 20 உறுப்பினர்கள் கொண்ட பல துறை சார்ந்த டீம்ஸ் இருக்கும். இதுல நிறுவனத்துல இருக்கிற ஒவ்வொரு சிறப்பு துறையும் அடங்கும். இந்த டீம்ஸோட வேலைகள் என்னன்னா,
ப்ராடக்டோட தன்மையை தீர்மானிக்கிறது, என்னென்ன டிசைன் மெத்தட்ஸ் மற்றும் ப்ராடக்ஷன் மெத்தட்ஸ் பொருத்தமானதுன்னு முடிவு செய்யறது, ப்ராடக்ட் ஃபங்க்ஷன்ஸை பகுப்பாய்வு செய்யறது. அப்போதான் ஒரு பொருள் எப்படி வேலை செய்யணும்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு எல்லா டிசைன் முடிவுகளையும் எடுக்க முடியும். அப்புறம் மேனுஃபேக்சரபிலிட்டிக்கான டிசைனை செய்வாங்க, பெர்ஃபார்மன்ஸை பாதிக்காம டிசைனை மேம்படுத்த முடியுமான்னு ஆய்வு செய்வாங்க, ஒரு அசெம்பிளி சீக்வன்ஸை உருவாக்குவாங்க, அப்புறம் தொழிலாளர்களை முழுசா ஈடுபடுத்தக்கூடிய ஒரு ஃபேக்டரி சிஸ்டமை டிசைன் செய்வாங்க. 2.1.2 Computer Aided Design. இன்றைய இண்டஸ்ட்ரியில டிசைன் மற்றும் மேனுஃபேக்சரிங்ல கம்ப்யூட்டர்ஸை பயன்படுத்துறது உற்பத்தி திறனை பெரிய அளவுல அதிகரிக்க ஒரு முக்கியமான வாய்ப்பு. கன்கரண்ட் இன்ஜினியரிங்கை செயல்படுத்துற நிறுவனங்கள் சிஸ்டம்ஸை வச்சிருக்கணும். ப்ராடக்ட் டிசைன்ல சமீபத்திய ஒரு வளர்ச்சி என்னன்னா, ஒரு மனிதனும் கம்ப்யூட்டரும் சேர்ந்து ஒரு குழுவா ஒரு டிசைன் கான்செப்டை உருவாக்குறது தான். இந்த அணுகுமுறைக்கு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் CADன்னு பேரு. இது ஆரம்பத்துல ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில தான் முதல்ல ஆரம்பிச்சது. CAD ப்ராடக்டோட காட்சி அம்சங்களை பார்க்க கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் மாதிரி பல தானியங்கி டெக்னாலஜிஸை உள்ளடக்குது. அதிநவீன CAD சாஃப்ட்வேர் புள்ளிகளுக்கு இடையில் கோடுகளை வரையக்கூடியது. இது டிசைனோட எல்லா பக்கங்களையும் காட்டக்கூடிய 3 பரிமாண டிராயிங்களை உருவாக்குது. கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங் CAEனா ஒரு டிசைன்ல எரர் இருக்கான்னு செக் பண்றது, அல்லது மேனுஃபேக்சரபிலிட்டி, பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் எக்கானமியை சிறப்பாக்க ஒரு டிசைனை பகுப்பாய்வு செய்வது. டேட்டாபேஸ்ல இருந்து கிடைச்ச தகவல் ஒரு ப்ராடக்ட், பார்ட்ஸ் அல்லது சிஸ்டம் டிசைன் செயல்பாட்டு அம்சங்களை பகுப்பாய்வு செய்யவும் அதோட வெவ்வேறு பெர்ஃபார்மன்ஸை உருவகப்படுத்தவும் பயன்படுத்தப்படுகிறது. CAD சிஸ்டம்ல வேலை செய்யும்போது டிசைனர் கிராஃபிக் ஸ்கிரீன்ல டிசைன் செய்ய வேண்டிய பொருளை இன்னும் எளிதா கற்பனை செய்ய முடியும். அப்புறம் மாற்று டிசைன்களை கருத்தில் கொள்ளலாம், அல்லது தேவையான டிசைன் ரிக்வயர்மெண்ட்ஸ் அல்லது மாற்றங்களை பூர்த்தி செய்ய ஒரு குறிப்பிட்ட டிசைனை சீக்கிரமா மாற்றலாம். டிசைனை அப்புறம் பல பொறியியல் பகுப்பாய்வுகளுக்கு உட்படுத்தி என்னென்ன பிரச்சனைகள் வரலாம் கண்டுபிடிக்கலாம். CAD சிஸ்டம் ப்ராடக்ட்ஸ் மற்றும் கம்போனன்ட்ஸோட வேகமான மற்றும் துல்லியமான மாடல்களை உருவாக்குது. இந்த சிஸ்டமோட வெளியீடு மிக உயர்ந்த குவாலிட்டியான ஒர்க்கிங் டிராவிங்ஸை உருவாக்குது. அவற்றை பல முறை மற்றும் வெவ்வேறு அளவிலான குறைப்புகள் மற்றும் விரிவாக்கங்களில் மறு உருவாக்கம் செய்யலாம். இதனால CAD சிஸ்டம் வழக்கமா மெதுவாகவும் கடினமானதாகவும் இருக்கிற டிராஃப்டிங் வேலையை வேகமாக்கும். நண்பர்களே, ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்டோட லெசன் 2 ப்ரொடக்ஷன் டிசைன் இங்க நிறைவுக்கு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. நம்ம கோர்சஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே பண்ணிடுங்க. அடுத்ததா லெசன் 3ல ப்ராசஸ் பிளானிங் பத்தி பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.